வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் ஒரு பைத்தம்பருப்பு லட்டும் பட்டர் முறுக்கும் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், எப்படி முறுமுறுன்னு முறியுது பார்த்தீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நான் இதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா இருத்து வடிகட்டிடணும், தண்ணியே இல்லாத அளவுக்கு. ஏன்னா நம்ம இதை வறுத்து அரைக்கணும். பாசிப்பருப்பை உடனே வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தணும்னா இந்த மாதிரி உடனே போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியால் வச்சு தொடச்சிக்கங்க. முதல்ல ஈரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வறுத்தோம்னா சரியாக போயிடும். நல்லா வறுபடணும், ஒரு மாதிரி வாசனை வரணும். அதே மாதிரி செவ்வரவை இருக்கணும், கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா சேர்ந்துடுது. படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்திலே வச்சிடக்கூடாது, ரொம்ப கருப்பு கருப்பாக போயிடும். பாருங்கள், ஒன்றை போல் அப்படியே சேர்ந்து வந்துருக்கு. ஆஃப் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு பிளேட்டில் குத்தி ஆற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா ஆற வச்சுட்டோம். இப்போ இது மிக்சியில் கொட்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் தான் நான் பாசிப்பருப்பு எடுத்தேன். இதே கப்பால் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் இது கூடவே ஒரு 2 ஏலக்காய். இதை அப்படியே நைஸ் அரைச்சிட்டு வந்துடுவோம். பவுட்ரா அரைச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ முந்திரி, நெய் வந்து ஒரு 1/2 கப்பாவது வேணும். இந்த மாவு 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, 1/2 கப்பாவது நெய் வேணும். நெய்யை உருக்கி இந்த லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். ரவா லட்டெல்லாம் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். அடுப்பு ஆன் பண்ணி முந்திரியை வறுத்துக்கலாம். நெய் போட்டு மாவுக்கு 1/2 கப்பு நெய், திராட்சை போட்டுக்கலாம். அப்படியே முந்திரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். கலந்து வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவோம். கையால் நல்லா பசஞ்சு விட்டுட்டு அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான். பைத்தம்பருப்பு லட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, இதே மாதிரி அப்படியே பிடிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். பட்டர் முறுக்குக்கு 1 கப்பு, இது வந்து 250 ml கப்பு. இது 1 கப்பு எடுத்துருக்குறேன் அரிசி மாவு. இது வந்து சாதாரண மாவு தான், அது அந்த மாவே எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பவுட்ரு பண்ணது, 1 ஸ்பூன் கடலை மாவு. 1 கப்புக்கு 1 ஸ்பூன் தான் எல்லாத்துலேயுமே போடணும். 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். அதை அப்படியே கையால்
இந்த மாதிரி கசக்கி போட்டோன்னா வாசனையாகவும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பெருங்காயம் விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டின்னா விட்டுடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு பார்த்து போட்டுங்க, கூடக்குள்ள இருந்தால் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுங்க. பட்டரு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்க, இப்படி தான் இருக்கணும் மாவு. இந்த அளவு பட்டர் போதும். இந்த அளவு பட்டர் போட்டால் தான் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தெளித்து பசைஞ்சுங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஒவ்வொரு அரிசி மாவும் ஒரு பக்குவத்தில் இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு தலை அப்படியே பிசையணும். முறுக்கு பிழியறதுக்கு வாட்டமாக, டைட்டாக இல்லாமல். காரமாக வேணுன்றவங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் அது போடலை. மாவு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்படி அழுத்தினா அப்படியே போகணும். விரல் வந்து அப்படியே பதியணும். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்குங்க. மாவு பிசைஞ்சாச்சு இல்லை, இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்துங்க. ஸ்டார் வச்சுட்டு தான் பட்டர் முறுக்கு செய்யலாம். போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் காயத்துக்குள்ளே. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் இதெல்லாம். ஏன்னா டக்குன்னு செய்யணும், ஈஸிங்க. இதெல்லாம் வீட்லேயே செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படியே இருக்கட்டும். ஒரு சல்லிக்கரண்டி எடுத்துக்கங்க. ஏன்னா அப்படியே போட முடியாது, எல்லாருக்கும் அப்படியே போட வராது. இது இப்படி முறுக்கு மாதிரி போடுறதுன்னா இந்த மாதிரி சல்லிக்கரண்டி எடுத்துக்கங்க. அதில் எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். இப்படி போட்டு அமுத்தி வச்சிடணும். எண்ணெய் காஞ்சிட்டு தான் பார்க்குறது. கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்ப்போம். உடனே மேலே வரணும், வந்துடுது. அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த இதை போட்டுக்கலாம் முறுக்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே திருப்பி விடணும். அப்படியே சலசலப்பு அடங்கிடுது பாருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். வெள்ளையா நல்லா அழகாக வந்துருக்குதா? இப்போ மறுபடியும் போட்டு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி லட்டு செய்யுங்க, பட்டர் முறுக்கு செய்யுங்க. உப்பு சீடை வெள்ளை சீடை செய்திருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி செய்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வர திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரியே செய்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.